திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் விடுமுறை தினத்தையொட்டி குவிந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட நேரம் வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். பக்தர்களுடைய வசதிக்காக என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் இன்று ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அதிக அளவில் வருகை தந்திருக்கிறார்கள். சுமார் 4 முதல் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறந்த ஒரு பரிகார ஸ்தலமாக இந்த கோவில் விளங்குகிறது. இதனால் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதோடு வார இறுதி நாட்களில் அதிக அளவிலான மக்கள் கூட்டங்கள் வர தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பக்தர்கள் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களை சேர்ந்த பக்தர்களின் வருகையும் தற்பொழுது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் கோவில் நடையானது அதிகாலை 4 மணிக்கு திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4:30 மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் காலை 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் மூலவருக்கு நடந்தது. தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு பல்வேறு கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் தமிழகம் மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து ஏராளமான பதிவெண்கள் கொண்ட வாகனங்கள் திருச்செந்தூருக்கு வரக்கூடிய காட்சி நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது. அதிகாலை முதலே பக்தர்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். காலையிலே கடலில் புனித நீராடி நாளிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடி சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நாளிக்கிணற்றில் வரிசையில் காத்திருந்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி வருகிறார்கள். 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் பொது தரிசனத்தில் சுமார் 4 முதல் 5 மணி நேரம் காத்திருந்து சாமியை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கோவிலில் முடி காணிக்கை செலுத்தவும் மற்றும் நாளிக்கிணறு புனித தீர்த்தத்தில் நீராடவும் ஏராளமான பக்தர்கள் காத்திருக்கிறார்கள். முடி காணிக்கை செலுத்துவதற்கு ஒரு நபருக்கு சுமார் 1:30 மணி நேரம் வரை காத்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாக பக்தர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூரை நோக்கி குவிந்து வருவதால் இன்று போலீஸ் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்களிலிருந்து திருச்செந்தூருக்கு வரக்கூடிய பக்தர்கள் பொதுவாக திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலுக்கு செல்வது வழக்கம். எனவே திருச்செந்தூரில் இருந்து குலசேகரப்பட்டினம் செல்லக்கூடிய சாலையிலும் அதிகமான போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. இன்று விடுமுறை தினம் என்பதால் ஒவ்வொரு இடங்களிலும் தெருக்களிலும் கூட்டம் அதிக அளவில் காணப்படுகிறது. வாகனங்களை நிறுத்துவதற்கு முறையான பார்க்கிங் வசதி கிடைக்காத காரணத்தால் வரக்கூடிய பக்தர்கள் ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்தி செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. எனவே ஊருக்குள் திருச்செந்தூர் நகருக்குள் வரக்கூடிய போக்குவரத்துகளாக இருக்கட்டும் அரசு பேருந்துகளாக இருக்கட்டும் ஒரு போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வரக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. சாதாரண நாட்களில் பக்தர்களுக்கு எந்த அளவு சிறப்பு ஏற்பாடுகள் மற்றும் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்குமோ அதே அளவிற்கு தான் இன்று வார இறுதி நாட்களும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே வார இறுதி நாட்களில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுவதால் கோவில் நிர்வாகம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி சரவணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.